எந்த கொழுப்பும் இல்லாத ஸ்பைசி வெண்டக்காய் ஃப்ரை செய்வது எப்படி? வாங்க வீடியோக்குள்ள போவோம். நான் 12th மேக்ஸில் ஜஸ்ட் பாஸ் ஆன காரணமாக அந்த வெண்டைக்காவை வெட்டி கடாயில் போட்டு பச்சை வாசனை போகும் வரை வதக்கி எடுத்துக்கொள்ளவும். இப்பொழுது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை வதக்கிக் கொள்ளுங்கள். இந்த வதக்கிய வெங்காயத்தை மிக்சியில் போட்டு மஞ்சத்தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா மற்றும் கொரியாண்டர் பவுடரை போட்டுக் கொள்ளுங்கள். இவையெல்லாம் ஒரு பேஸ்டாக அரைத்து விடுங்கள். இப்பொழுது கடாயில் எண்ணெய், சோம்பு, ஆனியன்ஸ், கருவேப்பிலை, ஜிஞ்சர் கார்லிக்கை போடுங்கள். நன்றாக வதக்கி அரைத்து வைத்த ஆனியன் பேஸ்டை போடுங்கள். இப்பொழுது தண்ணீர் ஊற்றி நன்றாக மிக்ஸ் செய்து உப்பை சேருங்கள். நன்றாக மிக்ஸ் செய்து வெண்டைக்காவை சேருங்கள். இப்பொழுது தண்ணீர் ஊற்றி கிரேவி ஆக்கி கொள்ளுங்கள். நம்ம கிரேவி செய்யறோமா இல்ல வெண்டைக்காய் அல்வா செய்யறோமான்னு டவுட் வர அளவுக்கு ஒரு ஃபார்முக்கு வரும். இட்ஸ் ஓகே, மனம் தளராமல் குக் செய்யுங்கள். இப்பொழுது லெமனை பிழிந்து விழுந்த கொட்டையை தூக்கி போட்டு கொத்தமல்லி தூவினால் ஆரோக்கியமான வெண்டக்காய் ஃப்ரை ரெடி. ஆரம்பத்தில் ஒரு பொய் சொன்னேன். நான் பாஸ் ஆன காரணம் வெண்டக்காய் இல்ல, பட் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ராஜேஷ் கிருஷ்ணன். என்னை போலும் மின்னலே படத்தில் வரும் ராஜேஷ் போலும் சுவைத்து மகிழுங்கள். ஹேவ் ஃபன். ஓகே பாய்.